கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேரறிவாளன் சார். வணக்கம். வணக்கம். மதுரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதனுடைய எதிரொலியாக தமிழ் புலிகள் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட, அதை முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பு கொடி காட்டுவோம், எதுக்கு இங்கே மதுரைக்கு வர்றீங்க, திரும்பி போங்கன்னு ஒரு கருத்தை வச்சு கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் தராத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறீங்க. இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை வரக்கூடிய அந்த நாளில் கூட நடைபெற இருக்காது. ஏன், எதற்காங்க சார்? மதுரை நகரம் என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு பெருநகரம். இந்த நகரம் ஒரு பெரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றிய மோடி அரசு மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்தது. இப்போ திடீர்னு இந்த ரயில் திட்டத்தை நாங்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கைவிடுறோம்னு ஒன்றிய அரசு சொல்லுகிறது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டின் மீது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒன்றிய மோடி அரசு தொடர்ச்சியாகவே இத்தகைய போக்கை செய்து வருகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. ஒரு வளர்ச்சி பாதையில் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மதுரை மாவட்டம். ஏறத்தாழ பல லட்சம் மக்கள் இந்த மதுரையிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நகராட்சியாக இருந்து இன்றைக்கு மாநகராட்சியாக மாறி பெரிய அளவில் இது ஒரு பெருநகரமாக, சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய நகரமாக மதுரையும் கோவையும் விளங்குகிறது. இங்கு மெட்ரோ ரயில் திட்டம் வந்தால் மக்களுடைய வளர்ச்சி, அவருடைய வாழ்வாதாரம், பல லட்சம் பேர் அதனால் ஏற்படுகிற வேலை வாய்ப்பு என்று அவருடைய முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. இந்த மெட்ரோ திட்டத்தை திடீரென்று ரத்து செய்தது ஏன்? குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக இருக்கிறது. அப்படி குறைந்த மக்கள் தொகை மாவட்டம் கொண்ட பகுதிகளுக்கு நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதிக்க முடியாது என்று ஒன்றிய அரசு சொல்கிறது. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களில், உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சிறு நகரங்கள், குறைந்த மக்கள் தொகை கொண்ட சிறு நகரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மோடி அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. அந்த திட்டம் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. போபால், ஆக்ரா போன்ற பகுதிகளெல்லாம் மதுரை மாவட்டத்தை விட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதியிலே ஆக்ராவிலே இருக்கிறார்கள். போபாலிலும் அப்படித்தான். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட அங்கு இல்லை. ஆனால் அவர்கள் பாஜக அந்த மாநிலத்தில் ஆளுகிறது என்பதற்காக, அல்லது பாஜகவின் கூட்டணி கட்சியை அந்த மாநிலத்தில் ஆளுகிறது என்பதற்காக குறைந்த எண்ணிக்கை கொண்ட பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி ஒரு பொய்யுரையை தொடர்ச்சியாக பேசி வருவது இந்த மக்களை, தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற ஒரு செயல். எனவேதான் மதுரை வருகிற பிரதமர் மோடியை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிற, ஒரு உரத்த குரல் எழுப்புகிற, கருப்பு கொடி ஏந்துகிற போராட்டம், மோடிக்கு கருப்பு கொடி காட்டுகிற போராட்டத்தை தமிழ் புலிகள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மெட்ரோ ரயில் திட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இன்றைக்கு ஒன்றிய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக கல்விக்கு தர வேண்டிய பல்லாயிரம் கோடி நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக மட்டுமே, அதனுடைய இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும் என்பத நோக்கத்திற்காக, தமிழ்நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட வேண்டும், தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிற காரணத்தினால் அந்த புதிய கல்விக் கொள்கையை இங்கே தமிழ்நாட்டிலே திணிக்கிறார்கள். அதை ஏற்க முடியாது. மும்மொழி கொள்கைக்கு இங்கு இடமில்லை, இருமொழி கொள்கைக்குத்தான் இங்கு இடம் ஒன்று என்று தமிழ்நாடு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை ஏற்க மறுத்ததனால் கல்விக்கு வழங்க வேண்டிய பல்லாயிரம் கோடியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. மாணவர்களுடைய வயிற்றில் அடித்திருக்கிறது. இன்னும் மருத்துவ கட்டமைப்பு, இதுவெல்லாம் ஒன்றிய அரசினுடைய எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தமிழ்நாடு தனித்து இன்றைக்கு அதனுடைய கட்டமைப்பு மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டை ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒன்றிய அரசு இன்றைக்கு வஞ்சித்து வருகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே தென்னக ரயில்வே துறை தான் ஒன்றிய அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தருகிறது. தென்னக ரயில்வே துறை, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரயில்வே துறை அங்கே
ஒன்றிய அரசுக்கு நிதியை பெருவாரியாக அவர்கள் வழங்குவதில்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்திற்கு ஒன்றிய அரசு 19,000 கோடி உத்தரப்பிரதேசத்தினுடைய ரயில்வே துறைக்கு கொடுக்கிறது. அதே போன்று மத்திய பிரதேசத்துக்கு 12,000 கோடி கொடுக்கிறது. இன்னும் வட மாநிலத்திலே சில ஊர்களுக்கு 10,000 கோடி எல்லாம் கொடுக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுடைய ரயில்வே துறைக்கு ஒன்றிய அரசு 6,700 கோடி மட்டுமே ஒதுக்கி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. இந்த 3 மாநிலங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ரயில்வே துறைக்கு நிதியை வாரி வழங்குகிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிலே தென்னக ரயில்வே துறைக்கு குறைந்தபட்ச நிதியை வழங்கி தமிழர்களை வஞ்சித்து வருகிறது. இது தமிழர் விரோத போக்கை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கு. இல்ல, நாங்க வளர்ச்சி கொடுக்குறோம், அனைத்து மாநிலங்களுடைய உள்ளடக்கிய வளர்ச்சி தான் பிரதமர் மோடி உங்க ஆட்சின்னு சொல்லி தானே பாஜக சொல்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வளர்ச்சியை திராவிட மாடல் அரசால் அதுதான் தனித்து உருவாக்கி இருக்கிறே தவிர ஒன்றிய அரசு எந்த நிதியையும் தமிழ்நாட்டுக்கு பங்களிப்பு செலுத்தவில்லை. தொடர்ந்து அது தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்கிற காரணத்திற்காக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த மாநிலத்தை, இந்த தமிழர்களை ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகிறது. உலகம் முழுவதும் போய் வருகிற மோடி தமிழையும் திருக்குறளையும் பெருமையாக பேசுகிறார். ஆனால் தமிழர்களை அவமதிக்கிறார், சிறுமைப்படுத்துகிறார். நியாயமாக அவர் நிதி வழங்கி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கி இருக்க வேண்டும். மெட்ரோ மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்தது ஏன்? அதற்கு மோடி ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? அல்லது பாஜக ஒன்றிய அரசு ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? அதுக்கான சாத்தியம் இல்லை, அதனால நாங்க இது பண்றோம். போபாலில் எப்படி சாத்தியம் வந்தது? ஆக்ராவில் எப்படி சாத்தியம் வந்தது? 2011 கிட்டத்தட்ட 21 நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிமுகப்படுத்தினார்கள். ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியது. அதிலே கோவை 16வது இடத்திலே இருந்தது. அதற்கு பின்னால் இருந்த கொச்சி, பாட்னா போன்ற பகுதிகளுக்கு, அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எப்படி ஒன்றிய அரசு அனுமதித்தது? மதுரை மாவட்டத்தை விட மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட கொச்சியில் இல்லை. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட இங்கே பாட்னாவில் இல்லை, போபாலில் இல்லை, ஆக்ராவில் இல்லை. ஆனால் அந்த 4 மாவட்டங்களுக்கு எப்படி ஒன்றிய அரசு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிக்கிறது? கோவை என்பது தமிழ்நாட்டின் ஒரு பெரிய வளர்ச்சி நகரம். மேற்கு மண்டலங்களுக்கு கோவை தான் தமிழ்நாட்டுக்கு பெருவாரியாக நிதியை கொடுக்கிற ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அங்கு ரயில் திட்டம் வந்தால், மெட்ரோ ரயில் திட்டம் வந்தால் ஏராளமான, இன்னும் அதிகமான மும்பையை விட டெல்லி, இன்னும் சொல்லப்போனால் பல இந்தியாவிலேயே பல முதன்மையான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிவிடும். மதுரையும் கோவையும் தமிழ்நாட்டிற்கு நிதியை வழங்குகிற ஒரு பெரும் மாவட்டமாக இருக்கிறது. இது வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மதுரை மக்கள் அன்றாடம் அவர்கள் குறைந்த மக்கள் தொகை என்று சொல்லுகிறார்கள். 20 லட்சத்துக்கு மேல் இருந்தாதான் நாங்க மெட்ரோ ரயில கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அண்மையில தேர்தல் ஆணையம் ஒரு மதுரை மாவட்டத்துடைய வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுச்சு. மதுரை மாவட்டத்தில் மட்டுமே 24 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. ஆனால் 20 லட்சம் பேர் 20 லட்சத்துக்கும் குறைவானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று ஒன்றிய அரசு சொல்கிறது. வாக்காளர்கள் மட்டுமே மதுரையில 24 லட்சம் என்று சொன்னால், இன்னும் வாக்கு செலுத்தாத மக்கள் எல்லாம் சேர்த்து 1/2 கோடி பேர் மதுரையில இருக்கிறார்கள். இவர்கள் அன்றாட மதுரையில 4 முனையில பயணித்து வருகிறார்கள். சாலை வழியாக தான் பயணித்து வருகிறார்கள். இட நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி, இதையெல்லாம் குறைத்து மெட்ரோ ரயில் திட்டம் வந்தால் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வளர்ச்சி பெறும். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணத்திற்காக தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் இன்றைக்கு திடீரென்று திருப்பரங்குன்றம் வருகிறார். வரட்டும், சாமி கும்பிடட்டும், போகட்டும். ஆனால் ஒரு கேள்வி, தமிழர்களுடைய கடவுள் முருகன் என்று சொல்லுகிறார்கள். மதுரை வருகிற மோடியை பார்த்து கேட்கிறோம், மதுரையின் மீது ஏன் மோடிக்கு அக்கறை இல்லை? கோவையின் மீது ஏன் மோடிக்கு அக்கறை இல்லை? இந்த வளர்ச்சி மீது ஏன் அக்கறை இல்லை? அவர்கள் நினைத்திருந்தால் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதித்திருக்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் முழுமை பெறவில்லை. பல ஆண்டுகளாக கட்டுகிறார்கள், கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அது முடிந்தபாடு இல்லை. செங்கலை இப்போதுதான் செங்கலையே தொட்டிருக்கிறார்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னும் எய்ம்ஸ் முழுமை பெறவில்லை. இப்படி ஏமாற்றி வருகிறார்கள். தேர்தல் காலத்தில் மட்டும்தான் மதுரைக்கு வருகிறார்கள். மோடியும் அமித்ஷாவும் மதுரைக்கு போய் ஏதாவது ஒரு பொய்யுரையை இங்க மக்களிடத்தில் பேசிவிட்டு செல்கிறார்கள்.
ஆகவேதான் இது மோடியை நோக்கி எழுப்புகிற ஒரு குரல் கொடுக்கிற ஒரு கேள்வி எழுப்புகிற ஒரு போராட்டம். அதற்காக கருப்பு கொடி காட்டினா அது சாத்தியமாயிருமா? கருப்பு கொடிதான் காட்ட வேண்டும். சிவப்பு கம்பளம் மோடிக்கு விரிக்க முடியாது. மதுரை என்பது ஒரு மத நல்லிணக்கம் இருந்த சமூக நல்லிணக்கம் இருந்த ஒரு மண். இந்த மண்ணிலே திருப்புறகுன்றம் அரசியல் என்கிற ஒரு அரசியல், ஒரு மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்கிற ஒரு அரசியலை பிஜேபி, சங் பரிவார கும்பல், RSS கும்பல், இந்து முன்னணி கும்பல் இங்கு ஒரு வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பொறுப்புள்ள முதல்வர் அங்கு சாமி கும்பிடுகிறேன் என்கிற பெயரிலே அங்கு போவது என்பது ஏமாற்று வேலை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ஏமாற்று. உண்மையிலேயே முருகன் மீது மோடிக்கு அக்கறை இருந்தால், முருகன் என்பவர் ஒரு தமிழ் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் கடவுள் முருகன் கோவிலிலே அங்கள் தமிழர் அல்லாத ஆரியர்கள் எதுக்கு கருவறையிலே இருக்கிறார்கள்? அது முருகன் கோவில் என்று அங்கே பதிவு செய்ய வேண்டும். வடமொழி சொல்லான சுப்பிரமணியன் என்கிற பெயர் அங்கே ஏன் இருக்க? இது மோடியால் இதை மாற்ற முடியுமா? இது யாரை ஏமாற்றுவதற்கு இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? இது ஒரு அரசியலுக்காக, தேர்தலுக்காக வந்து போகிற ஒரு பயணம். மதுரையுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக மோடி மதுரைக்கு வரவில்லை. மதுரை மக்கள் மீது அக்கறையோடு வரவில்லை. முருகன் மீது அக்கறையோடு வரவில்லை. ஒரு வெறுப்பு அரசியலை பரப்பி அதன் மூலம் வாக்குகளை திரட்ட வேண்டும், திராவிட மாடல் அரசின் மீது அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு இங்கே மதுரைக்கு வருகிறார்கள். இவர்களுக்கு மக்களுடைய வளர்ச்சியோ, மக்களுடைய பாதுகாப்போ, மக்கள் மீதான எந்த ஒரு அக்கறையும் இந்த ஒன்றிய அரசுக்கு துளியளவும் இல்லை. ஒன்றிய பிஜேபி அரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார கும்பலுக்கும் இந்த மக்கள் மீது துளியளவும் எந்த அக்கறையும் இல்லை. இங்க இருப்பவர்கள் யார்? இந்துக்கள் தானே. மதுரை மாவட்டத்தில் பெருவாரியா இருக்கிறது இந்துக்கள் தானே. நாங்கள் இந்துக்களுக்கான அரசு என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறதே, ஏன் இந்த மதுரையை புறக்கணித்து விட்டு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும்? மதுரையில் இருப்பவர்கள் வேறு கிரகத்தை சேர்ந்தவர்களா? இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் பிள்ளையாக பார்க்கிறது, வஞ்சிக்கிறது, அநீதி இழைக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து அநீதி செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் மோடிக்கு நாங்கள் கருப்பு கொடி காட்டுகிற அளவிற்கு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். எனவே மோடிக்கு எச்சரிக்கை விடுக்கிற போராட்டம் தான் இந்த போராட்டம். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு பெரு வளர்ச்சியை ஏற்படுத்தும், பல லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும். சாலை இன்னும் சொல்லப்போனால் நெருக்கடியிலிருந்து மதுரை மாநகரம் இன்னும் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு நகரமாக, சிறப்பு வாய்ந்த நகரமாக மாறும். கோவில் நகரம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் பார்வையிலே இது கோவில் நகரம் என்று சொல்லுகிறார்கள். கோவில் நகரம் நெருக்கடியாக இருக்கிறது என்கிற அக்கறை அவர்களுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அவர்கள் வெறுமனையாக அவர்கள் ஒரு வாய் சவுடால் அடித்துக் கொண்டு இவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள். துளியளவு அக்கறையில் இவர்களுக்கு. எனவேதான் இந்த போராட்டத்தை மோடியை கண்டித்து, ஒன்றிய அரசை கண்டித்து நாங்கள் இந்த போராட்டத்தை தமிழ் புலிகள் கட்சி நடத்துகிறது. எங்கள் தலைவர் நாகை திருவள்ளுவர் தலைமையிலே பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ் புலிகள் கருப்பு கொடி காட்டுகிற போராட்டம், இங்க இருக்கக்கூடிய மோடியை பார்த்து கேள்வி எழுப்புகிற போராட்டம். ஏன் எங்களை வஞ்சிக்கிறீர்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள், தமிழர்களை வஞ்சிக்கிறீர்கள் என்று மோடியுடைய சட்டையை பிடித்து கேட்குகிற, கேள்வி எழுப்புகிற போராட்டம் தான் தமிழ் புலிகள் நடத்துகிற கருப்பு கொடி போராட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், நன்றி.